Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அகைன் ஒரு silk thread jewellery எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நமக்கு என்ன கலர் silk thread வேணுமோ அதை வந்துட்டு நம்ம இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் தான் வந்துட்டு செய்ய போகிறேன். ஸோ எல்லோ கலர் silk thread அண்ட் தென் வந்துட்டு பிங்க் கலர் silk thread ரெண்டுத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு 15 to 20 strands வந்துட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு ரெண்டு சைடு எண்டுலையுமே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி சிங்கிள் silk thread-ஆ வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஜும்கா பேஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட இன்னர் பார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு த்ரெட் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த த்ரெட் அந்த ஜும்கா பேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெண்டு மல்டி கலர்ஸ் வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ ஒன்று வந்துட்டு எல்லோ, இன்னொன்று வந்துட்டு பிங்க்கு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு silk threadக்குமே வந்துட்டு இன்பிட்வீனில் நம்ம ஸ்பேசஸ் கொடுக்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு கண்டினியூஸாக அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லோ கலர் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன். அதாவது இன்பிட்வீனில் வந்துட்டு ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லோ கலர் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்போ எல்லோ கலர் எப்படி பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் பண்ணிடலாம். ஸோ பிங்க் கலருக்கு வந்து நம்ம இன்பிட்வீனில் வந்துட்டு ஸ்பேசஸ் விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம பிங்க் கலர் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்க்க மல்டி கலர் இயரிங்ஸ் மாதிரி வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக என்ன மல்டி கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இந்த இயரிங்ஸுமே வந்துட்டு ஒரு பிங்க் அண்ட் எல்லோ சாரீக்கு வந்துட்டு மேட்சிங்காக எனக்கு செஞ்சு தர சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ நான் செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற காம்பினேஷனில் வந்துட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதே மாதிரி வந்துட்டு ஒரு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பேஸ்லையுமே நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போவே வந்துட்டு பார்க்க நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டார்க் கலர்ஸில் இருக்குது. இப்போது இதை வந்துட்டு இவ்வளோ சிம்பிளாக விடாமல் இன்னும் நம்ம நல்லா டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு கோல்டன் ஸ்டோன் செயின் ஆர் கோல்டன் பால் செயின்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் செயின்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸோட கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நம்ம வந்துட்டு அதில் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த எட்ஜஸ் வரைக்கும் கரெக்டாக அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அதை ஈஸியாக வந்துட்டு சீக்கிரமாக வந்துடாது. அதனால் நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு பேஸ்லையுமே நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோல்டன் ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு நல்லா பிரைட்டாக அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை இன்னுமே வந்துட்டு அடிஷ்னலாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பு. பட் அதை வந்துட்டு அப்படியே ஸ்கொயராக ஸ்டிக் பண்ணாமல் நான் வந்துட்டு இந்த மாதிரி டயக்னலாக ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஆல்டர்னேட்டிவாக தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா பிங்க் கலர்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிங்க் கலர்ஸில் மட்டும்தான் இந்த ஸ்டோன்ஸை வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். பிகாஸ் கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும், நிறைய டெக்கரேஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு நீட் லுக் கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஓன் விஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த லாஸ்ட் பிங்க் கலர் த்ரெட் வரைக்கும் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இன்னொரு இயரிங்லையுமே அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுலேயுமே வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எல்லோ கலரில் தான் இந்த ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எல்லோ கலரில் கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கான்ட்ராஸ்ட்டாக கூட நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். லைக் எல்லோ கலர் silk thread மேலே வந்துட்டு நீங்கள் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் தென் பிங்க் கலர் silk thread மேலே எல்லோ கலர் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ்க்கு மேலே அகெயின் இன்னொரு லேயர் ஆஃப் வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுக்குறேன். இந்த லேயர் வந்துட்டு நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துட்டு நல்லா கிராண்டாக டெக்கரேஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா லேயர் ஸ்டோன் செயின்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஸ்டிக் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக அந்த மேலே இருக்க லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு பேஸ் லேயர் மட்டும் போதும்னு தோணுச்சு, அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அதை ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் இயரிங் எப்படி இருக்குது அப்படின்றதுமே வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்.
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு இந்த ஹேங்கிங்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டமில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஹெட் பின் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஐ பின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 4 பால்ஸ் எடுத்திருக்கேன், குட்டி குட்டி ஸ்டோன் பால்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி ஹெட் பின் அண்ட் ஐ பின் 2 எட்ஜஸ்மே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கீழே வந்து அந்த இயரிங்க்கு கீழே தொங்குற அந்த ஒயிட் கலர் பால்ஸ் வந்துட்டு நல்லா விசிபிளாக தெரியும். அது வந்து நல்லா லென்த்தியாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஹெட் பின் அண்ட் ஐ பினை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் மேலே வந்துட்டு இன்னொரு அந்த ஸ்டோன் பால்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்க பேலன்ஸ் ஹெட் பினை இந்த மாதிரி வந்துட்டு பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு 2 இயரிங்குமே செஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்துட்டு இயரிங் ஸ்டட்டு வந்துட்டு நம்ம போட போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேட் ஸ்டட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுவுமே வந்துட்டு ஹேண்ட்மேடாக செய்யணும்னா நான் ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மேலே போடுற ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அந்த லோட்டஸ் ஷேப் அந்த தாமரை ஷேப்பில் இருக்க மாதிரி வந்துட்டு போட்டிருக்கேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சாரீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்க ஸ்டட்ஸ் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் ஃபைனலாக இந்த மாதிரி வந்துட்டு பேக் சைடில் புஷ் பட்டன்ஸ் போட்டு கவர் பண்ணிவிட்டு அந்த திருகாணி வந்துட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. ஸோ பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்பவே அழகாக சிம்பிளாக ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இயரிங். அண்ட் இதில் வந்துட்டு அந்த செகண்ட் லேயர் ரிமூவ் பண்ணிவிட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இயரிங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.